இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மேற்கு வங்க சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அங்கு தலைமை செயலர், டிஜிபி என முக்கிய அதிகாரிகளை மாற்றம் செய்து தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுத்துள்ளது. தேர்தல் தொடர்பான நடத்தை விதிகள் மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தேர்தல் கமிஷனின் எஸ்ஐஆர் நடவடிக்கை, அதிகாரிகள் மாற்றம் குறித்த உத்தரவு உள்ளிட்டவற்றை சிவசேனா உத்தவ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் கடுமையாக விமர்சித்துள்ளார். இதுகுறித்து சஞ்சய் ராவத் கூறியதாவது: உலகின் பல நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் மோடி நம் நாட்டின் ஜனநாயக நடைமுறை பற்றி பெருமையாக பேசி வருகிறார். நம் நாடு ஜனநாயகத்தின் தாய் என்கிறார். அப்படி என்றால் இங்கு நடக்கும் தேர்தல்கள் ஜனநாயக முறையில் நடத்தப்படுகிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். மேற்கு வங்கத்தில் தற்பொழுது நடப்பதை பார்த்தால் அப்படி தோன்றவில்லை. அங்கு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடைமுறையில் உள்ளதாகவே தோன்றுகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட 24 மணி நேரத்தில் முக்கிய அதிகாரிகள் மாற்றப்பட்டனர். அப்படி என்றால் அதே நடைமுறையை அசாமில் அமல்படுத்தாதது ஏன்? மேற்கு வங்கத்தில் செய்வது போல் குஜராத்திலும் நடைமுறைப்படுத்தி இருந்தால் குஜராத்திலேயே மோடி தோற்று போயிருப்பார். நாட்டின் பல இடங்களில் ஆட்சியில் உள்ள பாஜ 1-2 இடங்களில் தோற்றால்தான் என்ன ஆகப் போகிறது? மக்கள் உங்களை விரும்பாத மாநிலங்களிலும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என ஏன் துடிக்கிறீர்கள்? தேர்தல் நடத்துவதில் தேர்தல் கமிஷன் ஒருதலைபட்சமாக நடக்கிறது. இந்தியாவில் ஜனநாயக முறையில் தேர்தல் நடத்தப்படுவதாக சொன்னால் ஐநா குழு அதை பார்வையிட வேண்டும். அப்போதுதான் இங்கு நடக்கும் மோசடிகள் வெளிச்சத்திற்கு வரும். முன்பெல்லாம் ஓட்டுச்சாவடிகள் கைப்பற்றப்பட்டு தேர்தல் மோசடிகள் நடக்கும். ஆனால் இப்போது எஸ்ஐஆர் என்ற பெயரில் வாக்காளர் பட்டியலிலேயே மோசடி நடக்கிறது. எதிர்க்கட்சிகளை உடைத்து அவர்களை பலவீனப்படுத்தும் நடவடிக்கையில் பாஜ ஈடுபட்டுள்ளது. உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவை உடைத்தனர். பின் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸை உடைத்தனர். இதைத்தான் அமித்ஷாவும் மோடியும் செய்து வருகின்றனர். மத்தியில் மோடி, அமித்ஷா தலைமையிலான பாஜ ஆட்சி அமைந்ததில் இருந்தே ஜனநாயக முறைப்படி தேர்தல்கள் நடப்பதில்லை. தேர்தல் கமிஷன், சுப்ரீம் கோர்ட் என அனைத்தும் பாஜ வசம் உள்ளதே இதற்கு காரணம் என அவர் கூறினார்.